கதைகள். கதையோட தலைப்பு பாகுபலி தர்பூசணி. வாங்க கதைக்குள்ள போகலாம். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும். இப்போ வரைக்கும் நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்க எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு சந்தோஷமான விஷயமும் கூட, இன்னைக்கு போடுற கதையோட வீடியோ 100வது கதை வீடியோ. என்னோட சந்தோஷத்து கூட நீங்களும் சேர்ந்து சந்தோஷமா பயணிக்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் நம்மளோட சேனல்ல வரும். லிங்காவும் கல்பனாவும் கணவன் மனைவி. அவங்க 2 பேரும் திங்களூர்னு ஒரு ஊர்ல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரே ஒரு சின்னதா ஓட்டு வீடு ஒன்று இருக்கு. அந்த வீடு தான் அவங்களுக்குன்னு வசந்த மாளிகை. லிங்கா அவங்களோட வீட்டுக்கு வெளியில இருக்குதுல்ல தள்ளுவண்டி, அதில் தான் காய்கறி வியாபாரம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. வியாபாரம் நல்லாவே போயிட்டு இருந்தது. அங்கங்கே காய்கறி கடை, மளிகை கடைன்னு ஒவ்வொரு கடையாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன, லிங்காவோட காய்கறி வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிருச்சு. திடீர்னு பார்த்தா நல்ல வியாபாரம் நடக்கும். இப்படி ஏற்ற இறக்கத்தோட கீழையும் மேலேயும் மாறி மாறி நடக்கிறதுனால சரியான சம்பளம் கிடைக்கிறதில்ல. ஒரு நாள் நல்ல வியாபாரங்கிறதுனால அதே அன்னைக்கு வியாபாரம் முழுக்க நல்லா நடந்துருச்சேன்னு செலவு பண்ணாமல் அதை சிறுக சிறுக சேர்த்து வச்சதுனால மற்ற நாளை ஈடு கட்டிக்கிறாங்க. காய்கறியெல்லாம் என்னமோ பார்த்தா புதுசாகவும் இருக்கும், அதே சமயத்தில் தரமாக விலை குறைவாக தான் இருக்கும். ஆனால் கடைங்க அதிகமாகிடுச்சுல்ல, அப்போ வியாபாரம் குறைய தானே செய்யும். அதுக்காக நாம் இப்படியேவா இருக்க முடியும்? அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேங்க, அதை செய்கிறீங்களா அப்படிங்கிறாங்க அவங்களோட மனைவி. அதுக்கு லிங்கா சொல்கிறாங்க, சரி சரி, நீ சொல்கிற யோசனையெல்லாம் சொல்லு, வீட்டுக்கு போய் சொல்லு, நாம் வியாபாரத்தை முதல்ல முடிப்போம். இன்னைக்கு காய்கறி வியாபாரம் நடக்கவே இல்லை. இப்படி இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இன்னைக்கு காய்கறி எல்லாம் விற்பனை ஆயிடுச்சுன்னா அதே சந்தோஷத்தில் நாம் அடுத்த கட்டத்துக்கு போகலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே கல்பனா சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி தாங்க மனசை தளர விடாதீங்க. எப்போவுமே வியாபாரம் நடக்காமலா இருக்குது. ஒரு நாள் குறையுது, ஒரு நாள் ஏறுது. அதுக்கு நாம் சமநிலையாக இருக்கணும் அப்படின்னும் பொழுது வியாபாரத்தை கொஞ்சம் நாம் மாற்றி பார்ப்போம். இப்போ வேற வெயில் காலம் ஆரம்பிக்குதுல்ல, அதனால் இப்போதான் சரியான நேரம். இந்த சமயத்திலேயே நாம் அதுக்கேற்ற மாதிரி வியாபாரத்தை தொடங்கணும்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதில் நமக்கு நல்ல வியாபாரம் இருக்கும். புது வியாபாரத்தை ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறாங்க. இப்போ இருக்கிற காய்கறி வியாபாரத்துக்கே இங்கே முடியலையா, இதில் புது வியாபாரம் என்னத்தை ஆரம்பிக்கிறது? வண்டி வண்டியாக வச்சிட்டு இருக்கிற மாதிரி நீ சொல்கிற, ஆனால் நமக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு வண்டி மட்டும்தான். புது தொழில் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு எப்படியும் நமக்கு காசு இருக்கணும். இதுக்கே நமக்கு மீட்டெடுக்க முடியலை. அப்படி இருக்கும் பொழுது முதலீடே இல்லாமல் எப்படி வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது? முதல்ல என்ன வியாபாரம்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. சொல்கிறேங்க. நாம் முதல்ல விவசாயம் பண்ண போகிறோம். வியாபாரம் இப்படியே நடந்துகிட்டே இருக்கட்டும். காய்கறி வியாபாரம், அதுக்கு நாம் எந்த தொந்தரவும் கொடுக்க போகிறது கிடையாது. அன்னைக்கு நம்ம 2 பேரும் பட்டணத்துக்கு போனோம்ல, அப்போ ஒரு ஐயா நமக்கு தர்பூசணி விதைகளெல்லாம் கொடுத்தாங்களே, ஞாபகம் இருக்குதா? அந்த விதைகளை நாம் பயிரிட்டோம்னா இன்னும் கொஞ்ச நாள்லையே அதிலிருந்து தர்பூசணி பழங்கள் எல்லாம் கிடைக்கும். அதையெல்லாம் நாம் வெயில் காலத்துக்கு விற்பனை செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, நல்ல லாபம் தானே. நமக்கும் வியாபாரம் ஆன மாதிரி இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்படி பருவ காலங்களெல்லாம் மாறும் பொழுது காய்கறிகள், பழங்கள் எல்லாத்தையும் நம்மளே பயிரிட்டு அறுவடை செஞ்சுப்போம். நம்மளே விவசாயம் செஞ்சு வியாபாரம் பார்க்கும் பொழுது அதில் லாபம் இருக்கும். ஆனால் நாம் காய்கறிகள் எல்லாத்தையுமே வெளியில் வாங்கிட்டு வந்து விற்பனை செய்கிறதுனால தானே நமக்கு அந்தளவுக்கு லாபமும் இல்லை, வியாபாரம் இல்லைன்னா நஷ்டமும் ஆகுது. வீணாக போகிற காய்கறிகள் எல்லாத்தையும் நாம் குப்பையில் கொட்டுறதை தவிர்க்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட நிலத்திலேயே இப்போ பயிரிட தொடங்கணும். அதில் எவ்வளோ விதைகள் இருக்குது தெரியுமா? அதோட மகத்துவம் தெரியாமலேயே நாம் இத்தனை நாளாக கீழே குப்பையிலேயே கொட்டிகிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் நாம் அப்படி பண்ணவே கூடாது. முதல் வேலையாக இன்னைக்கு தர்பூசணி விதைகளை முளைக்க வைக்கலாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு லிங்காவும், சரிம்மா கல்பனா, நீ சொல்கிற யோசனை எனக்கு இப்போதான் புத்தியில் எட்டி இருக்குது. நீ சொல்கிறதே எனக்கு சரின்னு படுது. இன்னைக்கே நீ சொன்ன மாதிரி தர்பூசணி விதைகள் எல்லாத்தையுமே நாம் முளைக்க வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. எப்படியோ இவங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கும் வந்துட்டு வியாபாரத்தெல்லாம் முழுசாக முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கும் சந்தோஷமாக போயிட்டாங்க.
அதுக்கப்புறம் காலியாக இருக்கிற அவங்களோட நிலத்தெல்லாமே கொத்தி விடுறாங்க. தண்ணியெல்லாம் பாய்ச்சி மண்ணை கொண்டு குளிர்விக்கிறாங்க. அதுக்கப்புறம் கூட நிறையா வச்சிருக்கிற தர்பூசணி விதைகள் எல்லாத்தையும் அவங்களோட நிலம் முழுக்க சுற்றி தூவி விடுறாங்க. அதுக்கப்புறம் தேவையான தண்ணீரெல்லாம் பாய்ச்சிட்டு சந்தோஷத்தோட அவங்களோட வீட்டுக்கும் கிளம்பிட்டாங்க. ஒரு வயசான ஐயா வெயில் தாங்க முடியாம ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நல்லா இருந்த இந்த ஐயாவுக்கு ஞாபக மறதி அதிகமாயிடுச்சு. சாப்பிட்டோமா சாப்பிடலையான்னு கூட ஞாபகத்துல இல்லை. வெயில் அடிச்சதுனால மரத்துக்கு கீழே என்னமோ உட்கார்ந்துருக்குறாங்க. மரத்திலேயே நிறைய பழங்கள் எல்லாம் பழுத்து போய் இருந்தது. அதையெல்லாம் சாப்பிடாம மரத்துல உள்ள இலைகளை போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. மரத்தோட காத்து ஐயாவுக்கு சுகமா இருக்கு. அப்படியே கண்ணை கட்டுது, தூக்கம் வருது. ஆனால் அவங்களோட வீட்டுக்கு எப்படி போகணுன்ட்டு வழி தெரியவே இல்லை. அங்கே இருக்கிற ஆற்றுல தண்ணி எடுத்து முகத்தை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணியை குடிச்சிட்டு திரும்பவும் அந்த மரத்துக்கு கீழவே வந்து உட்காந்துக்கிட்டாங்க. பொழுது போனதும் தெரியல. இரவு நேரம் ஆயிடுச்சு. காலையிலையும் விடிஞ்சிருச்சு. அப்போவும் அந்த ஐயா மரத்துக்கு கீழேயே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. லிங்காவும் கல்பனாவும் வேலையை பார்க்கலான்ட்டு வெளியில் வந்துட்டாங்க. சரி நாம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் தண்ணி பாய்ச்ச வேண்டிய வேலை இருக்குல்ல, அதை முடிச்சுட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நேற்று விளைய வச்சாங்கல்ல தர்பூசணி விதைகளெல்லாம், அதுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்காக போகிறாங்க. நேற்று வரைக்கும் அவங்களோட நிலத்துல எந்த ஒரு செடியுமே இல்லை. களை செடி கூட கிடையாது. நேற்று முளைக்க வச்சாங்கல்ல தர்பூசணியோட விதைகள் எல்லாத்தையும், அது எல்லாமே தளிர் விட்டு கொடியாக அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த கொடிகள்லையும் நிறைய தர்பூசணி பிஞ்சுகளாக பிஞ்சு விட்டுருக்கு. அதை எல்லாத்தையும் பார்த்த லிங்காவுக்கும் கல்பனாவுக்கும் ஆச்சரியம் தாங்க முடியல. என்னங்க இது, நேற்று தானே நாம் விதைகள் எல்லாத்தையும் தூவி முளைக்க வச்சோம், அதுக்குள்ளேயும் எப்படி தர்பூசணி கொடிகள் எல்லாம் இவ்வளோ பெருசானுச்சு, அதுலேயும் இவ்வளோ தர்பூசணி பிஞ்சுகளா, அதுக்குள்ளேயும் எப்படி, இன்னும் பருவ காலமே வரவே இல்லையே, இவ்வளவு சீக்கிரத்தில் எப்படிங்க ஒரு செடி முளைக்கும், நாம் எந்த உரமும் போடவும் இல்லை, மருந்து தெளிக்கவும் இல்லை, ஏதோ ஒரு மர்மமான விஷயம் நடக்குது போல இருக்குதே. சரி அந்த பிஞ்சை நாம் ஒன்று பறித்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரே ஒரு தர்பூசணி பிஞ்சை மட்டும் பறித்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா இனிப்புனா இனிப்பு, அப்படி ஒரு இனிப்பு, ரொம்ப ருசியாக இருக்குது. இந்தா நீயும் கொஞ்சம் சாப்பிட்டு பாரு அப்படின்ட்டு கல்பனாவுக்கும் பாதியை கொடுக்குறாங்க. என்னங்க சும்மா சொல்கிறீங்களா, அது எப்படி பிஞ்சு இனிப்பாக இருக்கும்? சரி கொடுங்க, நீங்கள் ரொம்ப ஆசையாக தர்றீங்கல்ல, நானும் சாப்பிட்டு பார்க்குறேனே அப்படின்ட்டு அவங்களும் சாப்பிட்டு பார்க்குறாங்க. அட ஆமாங்க, நீங்கள் சொன்னது நிஜம்தான். இவ்வளவு இனிப்பான தர்பூசணி பழத்தை நான் இது வரைக்கும் எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது. இவ்வளவு இனிப்பாக இருக்குதே, தேனே தோத்துடும் போல இருக்குதே, அவ்வளவு இனிப்புங்க. அந்த ஐயாவுக்கு தான் நாம் மிகப்பெரிய நன்றிகளை சொல்லணும். ஏன்னா நமக்காக எவ்வளோ ஆசையாக அந்த தர்பூசணி விதைகளெல்லாம் தந்தாங்க. அதுக்கெல்லாம் ஒரு மனசு இருந்தால் தான் கொடுக்க தோணும். எவ்வளவு பிரியம்ல அந்த ஐயாவுக்கு. திரும்பவும் அந்த ஐயாவை பார்க்கணுங்க. நம்ம எப்படியாச்சும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கண்டிப்பாக நாம் நன்றியை சொல்லணும். ஆனால் அந்த ஐயா எந்த ஊருன்னு கூட தெரியலை. சரி, என்னைக்காச்சும் அந்த ஐயா நம்மளோட கண்ணில் படுவாங்க அப்படின்ட்டு வேலையை பார்க்க தொடங்கிட்டாங்க. சரி எல்லா பழங்களையும் பறித்து விற்பனைக்கு கொண்டு போவோம், இதோட மகத்துவத்தை பற்றி சொல்லுவோம். அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஊரில் உள்ள ஜனங்க வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு அந்த கொடிகளில் உள்ள எல்லா தர்பூசணி பிஞ்சுகளையும் பறிக்கிறாங்க. அந்த பிஞ்சுகள் எல்லாத்தையும் கழுவி வண்டியில் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஆற்று பக்கத்தில் இருக்கிற ஐயா தம்பி 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 அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. தர்பூசணி பிஞ்சுகள் எல்லாத்தையும் கழுவியும் முடிச்சுட்டாங்க. ஏங்க, அங்கே யாரோ ஒரு ஐயா கூப்பிடுற மாதிரி கேட்குது, வாங்க என்னன்னு போய் கேட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு 2 பேரும் வராங்க. அதோ வரோம் ஐயா அப்படின்ட்டு வராங்க. அட, இந்த ஐயாவா? நீங்கள் தானே ஐயா எங்களுக்கு தர்பூசணி விதைகள் எல்லாம் தந்தீங்க, நீங்கள் எப்படி இங்கே? உங்களோட வீடும் இந்த ஊர் தானா ஐயா? சாப்பிட்டீங்களா அப்படின்னு எனக்கு கேட்குறாங்க. ரொம்ப பசிக்குது, பசி தாங்க முடியல, என்னோட வீடு இதுதான், இதோ இங்கே என்னோட வீட்டில் தான் இருக்கிறேன். என்னோட வீடு ரொம்ப அழகாக இருக்குல்ல, நல்லா இருக்கும், ஜில்லுன்னு காற்றடிக்கும், இங்கே உட்காந்தன்னா தூக்கம் நல்லா வரும். பசிக்குதா, அதான் என்னதை சாப்பிட்றதுன்னு தெரியல,
உங்களை பார்த்தேன், ஏதோ ஆற்றுல கழுவிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் கூப்பிட்டேன். என்னது, நான் இந்த விதைகளை உங்களுக்கு தந்தனா? இது வரைக்கும் உங்களை பார்த்ததும் கிடையாது. நானே என்னோட வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன். எனக்கே பசிக்கு சாப்பாடு இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு தர்ற அளவுக்கு நான் என்ன வாரி வள்ளலாவா இருக்கிறேன்? சும்மா சொல்லாதீங்க தம்பி, பாப்பா. 2 காயை கொடுத்தீங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு இங்கே உள்ள ஆற்றுல தண்ணியை குடிச்சிட்டு என்னோட வீட்டில் நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்துப்பேன். பசிக்குது, ரொம்ப பசிக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு லிங்காவும் கல்பனாவும் சொல்கிறாங்க, அட என்ன ஐயா இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் கொடுத்த விதைகளில் தான் நாங்கள் இதை எல்லாத்தையும் அறுவடை பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு தராமல் எப்படி அப்படின்ட்டு கொஞ்சம் பிஞ்சுகளை எடுத்து இந்தாங்க ஐயா சாப்பிடுங்க, ரொம்ப ருசியாக இருக்கும் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் மறந்துட்டீங்க போல இருக்கு, ஒரு மரத்துக்கு கீழே தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்களோட வீடு எங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ஐயா என்ன பண்ணுறாங்கன்னா, பசியில் அந்த பிஞ்சுகளை கடித்து சாப்பிட தொடங்கிட்டாங்க. தர்பூசணி பிஞ்சுகளெல்லாம் சாப்பிட்டு முடித்தோடனையும் ஐயாவுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் திரும்ப ஆரம்பிச்சிடுச்சு. அவங்க எங்கே இருக்கிறாங்க, இவங்க யார்கிட்ட பழங்களை வாங்கி சாப்பிட்றாங்கங்கிற எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துருச்சு. அடடா, நான் இவ்வளவு நேரமாக இந்த மரத்துக்கு கீழேயா தங்கிட்டு இருந்தேன்? என்னோட வீட்டுக்கு போகவே இல்லையா? எனக்கு பழங்கள் எல்லாம் கொடுத்தீங்கல்ல, இப்போ எனக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துருச்சு. எல்லாமே இந்த பழத்தோட மகிமை தான். ரொம்ப நன்றி பாப்பா, தம்பி அப்படிங்கிறாங்க. உங்களுக்காக நான் ஒரு விஷயத்த பண்ணணும், இருங்க இருங்க அப்படின்ட்டு அவங்க தண்ணி வச்சிருக்கிற சொம்பில் உள்ள தண்ணியை எடுத்து அவங்க கிட்ட ஒரு தர்பூசணி பழத்தை வாங்கி அதில் அந்த தண்ணீரை ஊற்றுறாங்க. உடனே அந்த பழம் பெரிய பழமாயிடுச்சு. இந்தாங்க, இந்த தீர்த்தத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. இவ்வளவு குட்டி குட்டியான பிஞ்சுகளை யார் பார்த்தாலும் வாங்க மாட்டாங்க, கண்டிப்பாக வாங்கிறதுக்கு யோசிப்பாங்க. அதனால் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் கொடுக்குற தீர்த்தத்தை வாங்கிக்கோங்க. இந்த தீர்த்தத்தை உங்களோட நிலத்தில் உள்ள கொடிகளில் தெளித்து விடுங்க. நாளைக்கே உங்களுக்கு அதிலிருந்து ஒரு அதிசயம் பிறக்கும். அந்த அதிசயத்தால் உங்களுக்கு நிறையா நல்ல விஷயம் நடக்க போகுது. இந்தாங்க வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு அந்த தீர்த்தத்தை கொடுக்குறாங்க. சரி சரி, என்னோட வீடு இங்கேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது, நான் போய்க்கிறேன். நீங்களும் சீக்கிரமாக இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் உங்கள் நிலத்தில் உள்ள கொடிகளில் பாய்ச்சுங்க. சரி தம்பி பாப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த ஐயாவும் கிளம்பிட்டாங்க. இந்த லிங்காவும் கல்பனாவும் அந்த ஐயாவுக்கு நன்றியை சொல்லிட்டு, சரி ஐயா நாங்களும் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு அவங்க தள்ளு வண்டியை தள்ளிக்கிட்டே அவங்களோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தீர்த்தத்தை அவங்களோட நிலத்தில் உள்ள கொடிகளில் பாய்ச்சுறாங்க. ஏதோ அதிசயம் கிடைக்க போகுதுன்னு அந்த ஐயா சொன்னாங்க. சரி, நாங்களும் அந்த ஐயா சொன்ன மாதிரியே செஞ்சிட்டோம். நல்லபடியாக நாளைக்கு அந்த அதிசயம் பிறக்கட்டும் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அவங்களோட வீட்டுக்கும் வந்துட்டாங்க. அன்னைக்கு இரவு நேரமாயிடுச்சு, காலையில் விடிஞ்சிருச்சு. சரி சரி, நமக்கான அதிசயத்தை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக லிங்காவும் கல்பனாவும் அவங்களோட தள்ளுவண்டியை தள்ளிக்கிட்டே அவங்க தர்பூசணி விளைய வச்ச நிலத்துக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா அவ்வளோ பெரிய தர்பூசணி, நேற்று தீர்த்தத்தை தெளிச்சாங்கல்ல, அதுலேருந்து பெரிய தர்பூசணி காய்ச்சிருக்கு. அடேங்கப்பா, இவ்வளோ பெரிய தர்பூசணி பழத்தை நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. பாருங்கங்க, எவ்வளோ பெரிய தர்பூசணி. பாகுபலி தர்பூசணி தான். அந்த ஐயா சொன்னதே சொன்னது தான். இவ்வளோ பெரிய அதிசயம் நடக்கும்னு நாம கனவுல கூட எதிர்பார்க்கலையே. நானும் நினச்சேன், சின்ன தர்பூசணி பிஞ்சு மேலே அந்த ஐயா தீர்த்தத்தை தெளிச்சப்ப கொஞ்சம் பெரிய தர்பூசணி பழமாச்சுல்ல, அது மாதிரி தான் சாதாரண அளவுல பெரிய தர்பூசணியாக கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய தர்பூசணி எப்படி இது? ரொம்ப அதிசயமால இருக்கு. இதை நாம் என்ன பண்ணுறது? நாம் பழ ஜூஸ் விற்கலாமா? இவ்வளோ பெரிய தர்பூசணி பழத்தில் நாம் ஒரு பைப்பை அமைச்சு அது மூலியமாக எல்லாத்துக்கும் தர்பூசணி பழ ஜூஸை விற்பனை செய்யலாம். கண்டிப்பாக எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த பாகுபலி தர்பூசணி பழத்தை பார்த்தே எத்தனை பேர் ஆச்சரியப்பட போகிறாங்க அப்படின்ட்டு பாகுபலி தர்பூசணி பழத்தை பறிக்க முடியாமல் பறித்து அவங்களோட வண்டி மேலே வச்சு ஊருக்குள்ளே கொண்டு வராங்க. எல்லாரும் அண்ணாந்து பார்க்குறாங்க. என்னது இவ்வளோ பெரிய தர்பூசணி பழமா? எப்படி இதை வெட்டி சாப்பிட்றது? இது வரைக்கும் இவ்வளோ பெரிய தர்பூசணி பழத்தெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லையே.
ஒருவேளை இது பலூனா இருக்குமோ அப்படின்ட்டுலாம் பேசிக்கிறாங்க. அப்போதான் லிங்கா என்ன பண்றாங்கன்னா, அந்த பெரிய தர்பூசணி பழத்துல ஒரு பைப்பை அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் ஜூஸ் வேணுமோ வாங்க வாங்க, தர்பூசணி ஜூஸ் வாங்கி குடிக்க வாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு டம்ளர்ல அந்த ஜூஸை பிடிச்சி பிடிச்சி கொடுக்குறாங்க. அந்த ஊர்ல உள்ள ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா தர்பூசணி ஜூஸை குடிக்கிறாங்க. அதுல வேற ஒரு ஜூஸ் வாங்கினா இன்னொரு ஜூஸ் இலவசம்னு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த ஊர்ல உள்ள ஜனங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த ஜூஸை வாங்கி குடிக்கிறாங்க. ரொம்ப ஆரோக்கியத்தோட இருக்கிறாங்க. இந்த கதையில இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சில சமயங்கள்ல நாம கீழே விழும்பொழுது அதை நாம் நினச்சி வருத்தப்படாம இதுக்கப்புறம் நாம் எப்படி முன்னேறுவோம் அப்படின்ட்டு இன்னொரு வழியை பார்க்கணும். அப்போதான் நமக்கான சிறந்த வழியும் பிறக்கும். மூடின கதவையே தட்டிக்கிட்டு இருந்தோம்னா அது சத்தம் மட்டும்தான் கேட்கும். அதுக்கப்புறம் அதால் ஒரு பயனும் இருக்காது. அதனால் இன்னொரு வழியை பார்க்கணும். அந்த கதவுல நமக்கான அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். அது நமக்கு முன்னேற்றத்தை தரும். அதனால் நாம் முயற்சிக்காமல் இருக்கக்கூடாது. புதிய முயற்சியை மேற்கொள்ளணும். கண்டிப்பாக முழு முயற்சிக்கான நல்ல பலன் நமக்கு கிடைச்சே தீரும். உங்களில் யார் யாருக்கெல்லாம் தர்பூசணி பழம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சுவாரஸ்யமான கதைகளெல்லாம் பார்க்கணுமா? ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்த்துட்ருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இன்னொரு சுவாரஸ்யமான கதைகள் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.